திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. இந்த சவுக்கு மீடியா என்ற பெயர் வைத்துக்கொண்டு ஊடகவியலாளர் என்ற பெயர்ல பொய் மட்டுமே பேசக்கூடியவர், பொய்யவே உண்மை போல அதற்குண்டான ஆதாரங்கள் இருப்பதை போல பொய்யான ஆதாரங்களை காட்டி பேசி பல பேரை மிரட்டி காசு பணம் பிடுங்கிறவர் என்று சவுக்கு சங்கர் பத்தி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும். அவர் ஒரு கிரிமினல், அதாவது ஊடகவியலாளர் என்ற பெயர்ல அந்த ஊடகவியலாளர் என்ற போர்வையை போத்தி கொண்டு எல்லாத்தையும் மிரட்டி பணம் பிடுங்கக்கூடியவர், ஒரு அறமற்றவர், நேர்மை இல்லாதவர் என்று எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் அவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவருக்கு நிறைய இருக்கு. இல்லை என்றால் அவர் இவ்வளவு சொகுசா கார்ல போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாரு. அவருக்கு இவர் இந்த மாதிரிலாம் பொய்யான ஆதாரங்களை பேசணும், திமுகவுக்கு எதிராக பேசணும், ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுவதனால் அங்க அந்த கட்சிகளிடம் இருந்தும் பணம் வருது என்று பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறவங்க பிஜேபி கிட்ட இருந்து பணம் வரதுனால தான் பேசுறாங்க என்று எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஆனால் நக்கீரன் பிரகாஷ் அவர் சொன்ன தகவல் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா அது இப்படியெல்லாம் பேசுறாரு. இவரு ஒரு ஊடகத்துறையில ஒரு முக்கியமான சீனியர், முக்கியமான பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டுட்டு வந்தவர். ஆதாரபூர்வமாக நிறைய இந்த நக்கீரன் பத்திரிகை என்பது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வீரப்பன் பத்தின பல தகவல்களை நக்கீரன் பத்திரிகை வெளியே கொண்டுட்டு வந்தது. ஜெயலலிதா பற்றிய விஷயங்கள்லாம் கூட நிறைய ஆதாரபூர்வமா வெளியிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாம அரசாங்கத்தையே அரசியல்வாதிகளுடைய அதுவே ஆதாரபூர்வமா வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தான் நக்கீரன் பத்திரிகை. அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் இவர் பிரகாஷ் சார் அவர்கள். நிறைய ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் சவுக்கு சங்கர் பத்தி பேசின அந்த பேச்சு ஷாக் ஆயிடுச்சு. அதை கேட்டீங்கன்னா நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க. அந்த வீடியோ காட்டுறேன், பாருங்க. ஹார்ட் பிளாக்னு சொன்ன சவுக்கு சங்கர் எனக்கு HIV இருக்குன்னு சொல்ல வேண்டியது உண்மை இல்லைன்றாரு, மறுத்துட்டே இருக்காரு. அதுக்கு காலம் பதில் சொல்லும். மாலதியும் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நாங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் பக்காவா வச்சிருக்கோம். மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் பக்காவா வச்சிருக்கக்கூடிய ஆள் எப்படி HIV அட்ராக்ட் பண்ணாரு இவரு. HIV எப்படி அவருக்கு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் குறைந்தபட்சம் இருந்தா கூட HIV வந்திருக்காது, ரைட்டா? அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் பண்றதுதான் இவங்களுடைய செக்ஷுவாலஜியில. இவங்க ஃபெலிக்ஸும் இவரும் ரெண்டு பேரும் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல், உச்சபட்சம் கூட்டு பாலியல் ஒருவருக்கொருவர் ரொம்ப மோசமா இருக்கு. அதுல உச்சபட்சம் என்னன்னா, ஒரு பொண்ணு ஃபெலிக்ஸோட சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கு தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும் போது, கண்ணாடியில் மாற்றும் போது, பாத்ரூமில் குளிக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டை வச்சு அந்த பொண்ணை மடக்கி அந்த பொண்ணோட இவங்க ரெண்டு பேரும் உறவு கொள்றது. பாத்தீங்களா என்ன பேசுறாருன்னு? உண்மையிலேயே சவுக்கு சங்கரும் மாலதிக்கும் என்ன மாதிரி உறவு முறை, பெலிக்ஸ் என்ன மாதிரி ஆளு, அவர் பேசின வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஷாக் ஆயிருக்கும் தானே? உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் ஷாக் ஆனது. அதாவது சவுக்கு சங்கர் ஜாமீனுக்கு போகும்போது தனக்கு இதயத்துல 2 பிளாக் இருக்குது, அதனால ஜாமீன் கொடுங்க என்று சொல்லி கோர்ட்ல கேட்டதாக சொல்றாரு. அப்படி சொன்னவரு ஏன் எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்றாரு. எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் மாலதிக்கு எய்ட்ஸ் இருக்கு. மாலதி யாருன்னு தெரியும் உங்களுக்கு? சவுக்கு சங்கர் கூட இருக்கிற அந்த பொண்ணு. மாலதிக்கு எய்ட்ஸ் இருக்கு என்று சொல்றாரு. அப்புறம் இந்த உறவு முறையெல்லாம் எதனால எய்ட்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாரு பாருங்க. எலிக்ஸோட உறவுக்கார பெண்ணு, அந்த பொண்ணு மறைமுகமா அந்த பொண்ணு குளிக்கிறது, அந்த பொண்ணு தனிமையில இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி கூட்டு பலாத்காரம், உடல் உறவு வச்சுக்கிட்டதுனால எய்ட்ஸ் வந்தது. இதையெல்லாம்
நேர்ல பார்த்த மாதிரியே எந்த ஆதாரத்தை வச்சு பேசினாரு என்ன ஒண்ணுமே புரியல. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாரு. இப்போ அவர் சொன்னது மாலதியும் சவுக்கு சங்கரையும் பெலிக்ஸ் இவங்க 3 பேரும் இப்படி மோசமானவங்க என்று சொல்லி அவர் பேசியிருக்காரு. ஆனா சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, மாலதியாக இருந்தாலும் சரி, அல்லது பெலிக்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க, அறம் சார்ந்து செயல்படக்கூடிய ஊடகவியாளர் என்று அவங்கள சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ வந்துட்டு பெலிக்ஸ் யாருடைய ஆதரவாளராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாவேகா விஜயோட கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. விஜய் கட்சி எப்படியாப்பட்ட கட்சி அது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு அவங்களும் ஒரு அறமற்ற முறையில செயல்பட்டு கொண்டு சரியா முறையான கட்சி அந்த புரோட்டோகால்ஸ் முறையவே பின்பற்றாமல் ஒரு கட்டமைப்பே இல்லாம செயல்படக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியில சேர்ந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் அறமற்றவங்கன்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை, ஓகே. அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு பெலிக்ஸ். அந்த கட்சியில போய் சேர்ந்த எல்லா செங்கோட்டையன் இன்னும் மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறவங்க, ஊழல் செஞ்ச பட்டியல்ல இருக்கிறவங்க தான். அதெல்லாம் தெரியும். சரி, ஓகே, அது ஒரு பக்கம். பெலிக்ஸ் வந்து தாவேக ஆதரவாளராக இருக்காரு. சவுக்கு சங்கர் யாரு? பிஜேபி ஆதரவாளராக இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தான் அவர் எத்தனை கேஸ் போட்டாலும் அத்தனை கேஸுக்கு தயங்காம அவருங்க பிஜேபி ஆதரவு கொடுக்கறதுனால ஜாமீன்ல வெளியே வந்துடுறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து ஆதாரபூர்வமான சிக்கன விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து இறந்தது இல்லையா, அந்த கேஸ்ல பணம் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கறதுல அதெல்லாம் அப்பயே வந்து பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசினாரு. அந்த ஸ்கூலுக்கு ஆதரவா பேசினாருங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆதரவா பேசினாரு அப்படின்றது அப்பயே சர்ச்சையானது. அப்புறம் ஜி ஸ்கொயர் விஷயத்துல அவங்கள மிரட்டி அதுவும் கேஸ் ஃபைல் ஆனது. இப்போ தற்சமயமா அந்த சினிமா தயாரிப்பாளரை மிரட்டி, அவர் பேரு மகேஷ் ரம்யா, அவங்கதான் சினிமா தயாரிப்பாளர். கம்பெனி பேரு என்னன்னு பார்த்தோம்னா ரெட் ஃபாலோ கம்பெனியும் தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா மிரட்டி ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. இவர் வந்து 1 லட்சம் ரூபாய் போய் கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னும் பணம் வேணும்னு சொல்லி மிரட்டினதுனால அவங்க கேஸ் கொடுத்து இப்ப உள்ள போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவர் முறைகேடு பண்ணி பணம் சம்பாதிச்சாரு என்பதற்கான ஒரு மேற்கோள்கள், உதாரணங்கள். அது மட்டும் இல்ல, இவர் கூட இருக்கக்கூடிய அந்த மாலதியும் அவங்களுக்கு வந்துட்டு பல்லாவரத்துல வந்து 2 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, டி நகர்ல 5.5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அப்பார்ட்மெண்ட் ஒண்ணு, மொத்தம் மாலதி பேர்ல மட்டும் 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் இவர் வந்துட்டு, நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த சமூகத்துல ஊடகவியலாளர்கள் யார் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, கருத்து சுதந்திரம் என்ற பேர்ல யார பத்தி என்ன வேணாலும் பேசிடலாமா அப்படின்ற மாதிரி இப்போ பிரகாஷ் சார் பேசினதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இவங்க சொன்னதெல்லாம், அதுவும் எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு மாலதிக்கு சொல்றாரு. மாலதியோட கணவர் சவுக்கு சங்கத்தை வருவதற்கு முன்னாடி பாரதி தம்பி என்பவரோட திருமணமாகி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையவே 35 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு வித்துட்டுதான் சொல்றாரு. ஒரு பெண் குழந்தைய பாரதி தம்பி. அவரு பாரதி தம்பி யாருன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து முற்போக்கு சிந்தனையாளர், எழுத்தாளர், நல்ல அறிவாற்றல் மிக்கவர். அப்படிப்பட்டவரை விட்டுட்டு வந்து இப்ப சவுக்கு சங்கர் கூட இருக்கு. நிறைய குற்றச்சாட்டு மாலதி மேல வைக்கிறாரு. இந்த பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. மாலதிக்கு எய்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஆனால் இந்த இந்த யூடியூப் வந்ததுக்கு பிறகு, சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு யார பத்தி என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்துட்டு சோசியல் மீடியாஸ் வந்துருச்சு. ஆனாலும் சோசியல் மீடியாக்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வேணும். இப்ப வந்து பிரகாஷ் சார் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால், அப்போ இப்படிப்பட்ட நபர்களை வெளியில விட்டு பேச வைக்கலாமா? ஊடகவியாளர் என்ற பெயர்ல
மீண்டும் வந்து அவங்கள வந்து சோசியல் மீடியால பேச வைக்கலாமா அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. சவுக்கு சங்கரையும் மாலதியும் பெலிக்ஸ் இவங்கெல்லாம் இப்ப நான் வீடியோ போட்டேன்னா எனக்கு 1000 வியூஸ் தாண்டறதே பெரிய விஷயம். நான் என்னால எவ்வளவு மிக மிக நேர்மையா ஆதாரத்தோட கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் நான் பேசுறேன், இல்லைன்னா பேச மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னோட வீடியோ 1000 வியூஸ் தாண்டறதே பெரிய விஷயம். நான் வந்து மல்லு கட்டிக்கிட்டு ஒரு தனி ஆளா நின்று போராடிக்கிட்டு நான் இருக்கேன். ஏதாவது இந்த சமூகத்துக்கு நம்மளால முடிஞ்ச தகவல்களை சொல்லணும் என்பதற்காக நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா பொய்ய மட்டுமே பேசக்கூடிய இந்த சவுக்கு சங்கருக்கு 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போகுது. அப்போ பொய்ய விதைச்சா பொய் வந்து விஷம் மாதிரி வேகமா பரவுது, உண்மை வந்து மெதுவா தான் போகும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த சவுக்கு சங்கர் மாலதி போன்றவர்கள்லாம். அப்போ இப்படி யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் இல்லையா. தப்பான ஆதாரங்களை அவங்க வந்து தப்பான விஷயங்களை சொல்லி பேசுறாங்க அப்படின்னும் போது யூடியூப்க்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இவரு நக்கீரன் பிரகாஷ் சார் பொய்யாக சொல்லியிருந்தாலும் கூட ஒன்னும் இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த இந்த சவுக்கு சங்கரும் மாலதியும் அதை வந்து ப்ரூஃப் பண்ணும். இல்ல நாங்க எங்களுக்கு எய்ட்ஸ் இல்ல, எங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து இல்ல என்று சொல்லி அவர் மேல நக்கீரன் பிரகாஷ் சார் மேல கேஸ் போடலாம். அவரே சொல்றாரு, என் மேல கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, நான் சந்திக்க தயாரா இருக்கேன், எனக்கு கேஸ்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது, நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லி பிரகாஷ் சார் சொல்றாரு. இவங்க சவுக்கு சங்கரும் மாலதியும் அவங்க மேல தப்பு இல்லை, சும்மா வந்து அவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இளைஞர்களுக்கு உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு உண்மையை பேச கத்துக்கணும். சும்மா பொய்ன்னு நீங்க விட்டுட்டு போனீங்கன்னாக்க அது எப்படி சரியா இருக்கும். ஒரு பொண்ணு மேல இந்த பொண்ணு வந்து இந்த பையனை விட்டுட்டு வந்து 35 லட்சம் ரூபாய்க்கு பையனை வித்துட்டு வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து இருக்குது. இன்னும் அவங்க மேல பல பேர் கூட இந்த பொண்ணுக்கு கான்டாக்ட் இருக்கு. சவுக்கு சங்கரும் பெலிக்ஸும் சேர்ந்து கூட்டு உடல் உறவு வச்சுக்கிட்டதுனாலதான் எய்ட்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யா இருந்தாக்க இவர் கேஸ் பண்ணும் இல்ல சவுக்கு சங்கர். அது எப்படி இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில மறுத்துட்டு போயிட முடியும்? மறுக்க முடியாது இல்ல. அப்போ நீங்க உண்மையா இருந்தாக்க நீங்க கேஸ் போடாம இருங்க. அவரு நக்கீரன் சார் அவர் ஜெயபிரகாஷ் சார் சொல்றது பொய்யா இருந்தாக்க அவர் மேல கேஸ் போடுங்க. இல்ல இதோட இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க இந்த யூடியூப்ல யார் யார் என்னென்ன பேசணும், ஆதாரத்தோட பேசணும். கருத்து சுதந்திரன்ட்டு யார வேணா என்ன வேணா பேசிடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வரக்கூடாது. ரெண்டாவது வந்து யூடியூப் பார்வையாளர்களாக இருக்கிறவங்க, உண்மையை பேசுறவங்க, நேர்மையா நடந்துக்கிறவங்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கணும். இந்த மாதிரி போலிங்க பின்னாடி போறது நாட்டுக்கு நல்லது இல்லை. சவுக்கு சங்கர் ஏற்கனவே கஞ்சா சங்கர்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பல விஷயத்துல ஒரு அறம் சார்ந்த ஆளே நபரே கிடையாது, பொய் மட்டுமே தான் பேசிட்டு இருப்பாரு. பொய்யவே உண்மை கூட பேசக்கூடிய திறமசாலின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்கள் பின்னாடி இத்தனை பேரு பின்தொடர்றது நாட்டுக்கு நல்லது இல்ல, யாருக்குமே இதனால நல்லது இல்ல. சமூக விரோதிகளை தான் இவர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இத்தனை பேர் இவர் கூட பின்தொடர்றதுக்கு, இவ்வளவு சொத்து சேர்க்கறதுக்கு எத்தனை பேர்த்த அழிப்பாரு, எவ்வளவு இல்லீகல் வேலைகளை செய்வாரு அப்படிங்கறதுல ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு சொத்து எப்படி அவருக்கு சேர்ந்தது அப்படின்னு அரசாங்கம் வந்து இதையெல்லாம் சவுக்கு சங்கரை கண்காணிச்சு அவர் மேல வழக்கு போட்டு அவருடைய சொத்து பட்டியல் எடுத்து அவர் மேல வழக்கு போடணும். இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பேசுவதற்கும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும், விதிமுறைகளை விதிக்கணும். இந்த பல முறை நான் சொல்லியிருக்கேன், சோசியல் மீடியாவில் பேசுவதற்கு விதிமுறைகள் விதிக்கணும் என்று சொல்லியிருக்கேன். மாலதியை பத்தி பேசியிருக்காரு. அது உண்மையா இருந்தாக்க மாலதி வந்துட்டு இப்படி ஒரு பெண் நடந்துக்கலாமா, ஒரு தரம் தாழ்ந்து ஏதோ நேர்மையா நடந்துக்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கேவலமான வேலைகளை செய்யலாமான்னு மாலதி வந்துட்டு தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு இப்படிப்பட்ட பெண்கள் வெளியில நடமாடக்கூடாது, இந்த சவுக்கு சங்கரம் வெளியில நடமாடக்கூடாது, அவங்கெல்லாம் கைது செய்து உள்ள வைக்கணும். அவங்களுடைய இந்த சவுக்கு மீடியாவை முடைக்கிறது ரொம்ப நல்லது. ஆதாரங்கள் இல்லையா, பொய்யா பேசுறாங்களா, தப்பான வழியில இளைஞர்களை வழி நடத்துறாங்களா, அப்படிப்பட்டவங்களை முடக்கிறது நல்லது. சமூகத்துக்கு அச்சுறுத்தலது. இவங்களால சமூக சீர்கேடு நடக்கிறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சவுக்கு சங்கர் வெளியில இருக்கலாமா? இந்த மாதிரி நபர்களை என்ன பண்ணலாம்? இது யூடியூப் சோசியல் மீடியாக்களுக்கு என்ன மாதிரி கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிமுறைகளை விதிக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. ஏன்னா அடிக்கடி வந்து இந்த ஃபேக் நியூஸ்லாம் பரப்பி ஒவ்வொருத்தரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு, இது என்ன மாதிரியான விதிமுறைகளை விதிக்கணும், ஆதாரங்கள் தரவுகள் இல்லாமல் பேசக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.